அப்பா நம்ம வீட்டுக்கு இல்ல, நான் எங்க வீட்டுக்காக வாங்கினேன். நான் மாமா கூட போறப்போ இதெல்லாம் தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு இருக்கேன்பா. இதோட சேர்த்து 4 மாசம் காசு வரணும். சொல்லையா 16,000 ரூபாய். வாங்குறப்ப இருக்கிற வேகம் குடுக்கறப்ப இருக்கணும்ல. அண்ணே கொடுத்துறேண்ணே, கொஞ்சம் மட்டும் பொறுத்துக்கோங்கண்ணே. பாக்குறதுக்கு நல்ல குடும்பத்து பொம்பளையா இருக்கிறதுனாலதான் கடனா உன்னை நம்பி அம்பிட்டு பொருளையும் கொடுத்தோம். வாங்கிட்டு பணம் கட்டாம இருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பொம்பளை கெம்பளை எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் அவ்வளவுதான். இப்ப என்ன, நீ கடன் கொடுத்த அவ்வளவுதானே? இந்தா குடி. என்ன பண்ற? உனக்கு அவங்க கொடுக்க வேண்டிய அசலுக்கு சேர்த்து வச்சுக்கோ. நீ சும்மா இருமா, இதெல்லாம் வேண்டாமா. வளையல அவங்க கிட்ட திருப்பி கொடுங்க. ஆமா ரேணு, வளையல்லாம் வேணாம், முதல்ல வளையல வாங்கு வாங்கு. இருங்க. யோ கொடுத்தாச்சுல, ஒழுங்கா ரசீது எழுதி கொடுத்துட்டு கிளம்பு. இனிமே இந்த வீட்டு பக்கம் பார்த்தேன் அவ்வளவுதான். என்ன ரேணு? இருங்க. இந்தாமா. இந்தாங்க மதனி, போங்க. இனிமே இந்த வீட்டு பக்கமே பார்க்க கூடாது, போங்க. வாங்கனே போலாம். வேலைக்கு தெரிஞ்சா ரொம்ப திட்டுவே அம்மா. அத்தை, நான் என்ன வெளியாள அத்தை? என்கிட்ட இவ்ளோ கணக்கு பாக்குறீங்க? மதனிய ஒருத்தன் பேசுறப்போ நான் சும்மா இருக்க முடியுமா? இங்க பாரு ரேணு, நீ பண்ணது பெரிய தப்புமா. என்ன இருந்தாலும் நீ வளையல கழட்டி கொடுத்துருக்க கூடாதுமா. எங்க வீட்டு பிரச்சனைய நாங்க எப்படியோ சமாளிச்சிருப்போமா. நீ எதுக்கு இதெல்லாம்? அவளும் நம்ம வீட்டு பொண்ணுதான்ப்பா. இங்க பாரு ரேணு, உங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச ரொம்ப தப்பா பேசுவாங்க. அத்தை, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. இந்த வளையல் விஷயமா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, அம்பிட்டு சொல்லிட்டேன். போங்க, நீங்க உள்ள போங்க. ரேணு, அண்ணனுக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டுரும். எனக்கு இருந்தாலும் அவன் நம்ம வீட்டுக்கு வர போறவதான். அதான் அந்த உரிமையை இப்பவே எடுத்துக்கிறான். உண்மையிலே தங்கமான பிள்ளை. நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லாத்தே இருக்கும். குட்டி வா போலாம்.